உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? டிவில நம்மளுக்கு பிடிக்காத நிகழ்ச்சி வந்ததுன்னா உடனே ரிமோட் எடுத்து வேற சேனல் வந்து மாத்திக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சேம் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயோ நமக்கு பிடிக்காத ரீல்ஸ் வந்துச்சுன்னா உடனே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பேட் கமெண்ட் போட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்காதீங்க. ப்ரமோஷன் பண்றதுனால என்ன தப்பு எனக்கு புரியல. ப்ரமோஷன் பண்ணி நீ வந்து இந்த மாதிரி பொழுதுக்கு நம்ம விளம்பரம் போடுற அசிங்கமா இல்லையா? அசிங்கப்படுற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் பண்ணல. சரியா? பல் தேய்க்கிற பேஸ்ட்ல இருந்து ராத்திரி நம்ம தூங்கும் போது தேவைப்படுற கொசுபத்தி வரைக்கும் நம்மளுக்கு வந்து விளம்பரம் மூலமா தான் வெளியே கொண்டு வந்தாங்க. நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பெரிய பெரிய நடிகர் நடிகைகள்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு பண்றாங்க. அப்பவும் அவங்களுக்கு வந்து மூச்சு கட்ட முடியல. ஏன்னா உங்களை மாதிரி இருக்க ஆட்கள் வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிக்காது இல்ல. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் தயவு செஞ்சு நீங்களும் போன் தூக்கிட்டு எங்க மாதிரி எப்படியான வீடியோ போட்டு சம்பாதிச்சிருங்க. உங்களை 4-5 பிராண்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்க அழகா வந்து வீடியோ போடலாம், நீங்களும் ப்ரமோஷன் பண்ணலாம். அப்பதான் அடுத்தவங்களை பார்த்து வயிற்றுச்சல் படாம இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மால் பிசினஸ் எல்லாம் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, உங்களோட பிசினஸ் எல்லாம் வந்து நல்லபடியா வளரட்டும், அது இருக்கட்டும். ஆனா நீங்க வந்து எல்லாரும் ப்ரமோஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. கிரியேட்டர்ஸை பார்த்து கொடுக்கும்போது அவ்வளோ கட்டுட்டாங்க, இவ்வளோ கட்டுட்டாங்க, அதை ஒரு வீடியோ பண்ணிட்டு அதை ஒரு கண்டென்ட் ஆக்குறீங்க. 15,000 கட்டாங்க, 30,000 கட்டாங்க, 50,000 கட்டாங்க. உங்களோட வீடியோ எந்த சேனல்ல போகணுங்கிற ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கு. அப்படிதானே? நீ வந்து 300K இருக்கவங்ககிட்ட, 500K இருக்கவங்ககிட்ட, 1 மில்லியன் இருக்கவங்ககிட்ட கூட உங்களோட வீடியோ போடணும். அப்பதான் நம்மளுக்கு நல்ல ரீச் ஆகும், நம்ம பிசினஸ் நல்லா போகணுங்கிற ஆசைலாம் உங்களுக்கு இருக்கு. நியாயம் தான். அப்ப அவங்க அதுல கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க வச்சிருக்கிற போன்ல இருந்து, அவங்க வச்சிருக்கிற லைட்ல இருந்து அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பிசினஸா தான் இதுல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க. நானே இந்த போனை வாங்கிட்டு 2 வருஷமா டியூ கட்டிட்டேன். இந்த ஐபோனை வாங்கிட்டு ஐபோன்ல போட்டா கிளாரிட்டியா இருக்கும், 4-5 ப்ரமோஷன் வருங்கிறத அந்த அடிப்படையில தான் நம்ம பண்ணனது. யாருமே இங்க வந்து யாருக்காகவும் சும்மா எல்லாம் ஒண்ணு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்காண்டி யாரும் இருக்கல. சரியா? உங்களுக்கு பிடிக்கும் போது பாருங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க வளரட்டுமேன்னு சொல்லி நிறைய மனசு உள்ளவங்க லைக் பண்றாங்க. அப்படி இல்லையா? ஸ்க்ரோல் பண்ணிருங்களேன். தேவையில்லாம இப்படி பேட் கமெண்ட் போட்டு வயிறு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்சர் வந்துடும். ஓகே? உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வீடியோவும் காத்துக்கிட்டு இருக்கு. கரெக்டா?